அனைவருக்கும் நமஸ்காரம். பூலோக வைகுண்டம் பிரணவாகார விமானம் பரவாசுதேவ சமேத ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி பரபிரம்மனே நமஹ. காவேரி விரஜாதேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் பரவாசுதேவோ ரங்கேஷா பிரச்சஞ்சம் பரமம் பதம். கங்கையில் புனிதமாய காவேரி நடுபாட்டுன்னு சொல்லக்கூடிய தொண்டடிப்புடியாழ்வார் பாசுரத்திலே காவேரி புனிதமான நமது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் விசேஷமான வரக்கூடிய விசேஷமான மகாலயபக்ஷ அமாவாசையானது மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த முன்னோர்கள் எல்லாம் இறந்தவர் இருக்கார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் 15 நாட்கள் அவர்கள் எல்லாரும் வந்திருந்து நமதையும் நமது குடும்பத்தார்கள் நமது சங்கதிகளையும் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படி இருக்கிற காலத்தில் இந்த 15 நாட்களில் விசேஷமான பௌர்ணமிக்கு மறுநாள் ஆரம்பித்து அமாவாசை வரை செய்ய வேண்டும். 15 நாட்களும் இறந்தவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் திதியில் செய்வது மிக சிறப்பு. முன்னோர்கள் இறந்தவர்கள் திதி தெரியலை என்றால் மகாபரணி, மத்தியாஷ்டமி, ஏகாதசி, அமாவாசை, இந்த மகாலயபக்ஷ அமாவாசத்தில் இறந்தவர்கள் அனைவருக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்வது நல்லது. ஏன் இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால், நமது முன்னோர்கள் எல்லாம் அவர்களுடைய முன்னோர்களுக்கு செய்திருப்பார்கள். அந்த உடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கிறது. நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணமானது நமது சங்கதிகள் பின்னாடி பேரப்பிள்ளைகள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள், கொள்ளு பேத்திகள் எல்லாம் அனைவரும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வமும் முன்னோர்கள் அனுகிரகத்தினாலே அவர்களும் தொண்டு வாழடி வாழையாக வாழ்வார்கள். இந்த 15 நாட்கள் இறந்தவர்கள் முன்னோர்கள், அப்பாவளி, அம்மாவளி, இறந்த பங்காளிகள், மாமன் மைத்துனன், மாமனார் வழி, மாமியார் வழி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கைகள், நமது குருநாதர், தொழில் சொல்லிக் கொடுத்த குருநாதர், நமது வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார், பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், நமது வீட்டு முன்னோர்கள் செய்யக்கூடிய புரோகிதர்கள் அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக ஆத்ம சிநேகிதர்கள், அவர்களுக்கும் மிகவும் சிறப்பாக அவர்களை நினைத்து தர்ப்பணமானது செய்யப்படுகிறது. செய்கிறதுனாலே அவருடைய ஆத்மா திருப்தி அடைந்து நமது குடும்பத்தை வாழையடி வாழையாக தொன்று வாழையடி வாழையாக வாழ் வைப்பார்கள். இதற்கே இந்த மகாலயபக்ஷ அமாவாசையானது இந்த ஸ்ரீரங்கத்திலே இன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து செய்வதே சிறப்பாகும். இதே மகாலயபக்ஷ அமாவாசை தர்ப்பணம் என்று பெயர். நமஸ்காரம். திருமலை நரசிம்மன், புரோகிதர், அம்மா மண்டபம், ஸ்ரீரங்கம்.